வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடரும். மன்னர் அரசவையை கூட்டுறாரு. சரி, இப்போ பள்ளிக்கூடம் இன்னும் 2 நாளில் திறக்க போகுது. நான் சொன்ன எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுல எல்லா மாநிலத்துக்கும் அதை உடனே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த திருக்குறள் புக்கு தனி பாடநூலாக எல்லா இடத்துக்கும் போகுது. இப்போ அங்கே அந்த கூட்டத்தில் அந்த சபையில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே அரசாங்க பள்ளிக்கு வர ஆசைப்பட்றாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா நீங்கள் அதிக சம்பளம் பொற்காசுகள் கொடுக்குறதா சொல்லிட்டீங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்களும் அதிக சம்பளம் கொடுக்கணுன்னா அதுக்கான எங்களுடைய வசூல் பண்ணுற பணத்தை அதிகப்படுத்தணும். மக்களுக்கு கல்வி கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்றாங்க. அப்படியா, சரி. இப்போ நாம் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவோம். நீங்கள் மக்களை படிக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நீங்கள் மக்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அரசாங்க வேலை. தனியார் பள்ளி, உங்கள் பள்ளியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே அரசாங்க வேலை, அரசாங்க சம்பளம். ஆனால் பள்ளிகளை மட்டும் தனியார் பள்ளிகள் நீங்களே நடத்துங்க. இப்போ நீங்கள் என்ன ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்களோ அதை அரசாங்கத்திட்ட கட்டிடுங்க. நாங்கள் மேற்கொண்டு குறையிற காசை கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்றோம். ஒரே ஊதியமாக போய்டும் எல்லாருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஊதியங்கள் தர தேவையில்ல. அப்போ ஆசிரியர்கள் குழந்தைங்களுக்கு சரியான பாடங்களை நல்ல தெளிவாக சந்தோஷமாக சொல்லி கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் பெரிய இழப்பு வராது. அதனால் அப்படி செஞ்சுருவோம். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அப்பப்போ ஆசிரியர்களை வருஷத்துக்கு ஒரு நட மாற்றிக்கலாம். எங்கே வேணாலும் தனியார் பள்ளியில் இருக்கிறவங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கும், அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் மாற்றிக்கலாம். இதனால் உங்கள்கிட்ட தனியார் பள்ளிகள் உங்கள் நிர்வாகத்துக்கு கீழே அவங்களும் வரக்குள்ள அரசு நிர்வாகத்தில் உள்ளவங்க வரக்குள்ள அவங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை மன்னர்கிட்ட, என்னுடைய துறை கல்வித்துறைகிட்ட நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அப்போ ஒரே கல்வி, ஒரே தரமான கல்வி மக்களுக்கு கரெக்டாக போய் சேரும். பாடத்திட்டங்கள் சரியாக போய் சேரும். அப்படி செஞ்சிருவோன்றார் அமைச்சர். உடனே இது ஓகே பண்ணா, இது ரொம்ப நல்ல யோசனை, இதேமாரி செஞ்சிடலாம். எவ்வளவோ பணம், வரி பணத்தை வீணாக செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இது எவ்வளவோ நல்ல திட்டம், வருங்கால சங்கதிகளுக்கு, குழந்தைங்களுக்கும் சரியான இதாக இருக்கும் அப்படின்றார். சரி, ஓகே, அப்படியே செஞ்சுருங்க. இப்போ நீங்கள் நம்மளுடைய பாடத்திட்டங்களை இப்போ 5 சப்ஜெக்டுன்றதை 6 சப்ஜெக்டாக மாற்றிட்டீங்க. அது பிரகாரமே எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னு கேட்டால் ஒரு பாடநூலாவது முழுமையாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இப்போ படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அரைகுறை படிப்பு, அரைகுறை அறிவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை மாற்றணும். அதை மாற்றினாலே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தானாக வர ஆரம்பிச்சிடும். மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட்டு சூப்பராக வரும். நம்ம நாடு இப்போ இந்தியா, அதாவது நம்ம நாடு நம்ம பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது. மேலும் உயர்ந்த நிலைக்கு வரணும், நம்ம நாடு பெரிய டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நல்ல சமுதாயமும் நல்ல குழந்தைங்களும் உருவாக்குற பொறுப்பு நம்மள்கிட்ட தான் இருக்குது. நாம் உடனே அதை செய்வோம், செயல்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கல்வி சம்பந்தமான அமைச்சர்கிட்ட சொல்லி உடனே செயல் திட்டத்தை செயல்படுத்த சொல்கிறாங்க. சரிங்க, முன்னாலும் சொல்லிடுறாங்க. அதான். நன்றி, வணக்கம்.